ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் இன்டோர் பிளான்ஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிளான் பண்ணுறதுக்கான மண் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கொக்கோ பீட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கொக்கோ பீட்டை தண்ணீரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ அது கொஞ்சம் ஊறி தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி அழகாக வரும். அது கூடயே என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொக்கோ பீட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா ரெட் சாயில் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா சாணகம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் சாயில் எடுத்துக்கிறோம். ரெட் சாயிலில் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கல்லெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன் கல்லெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கல் அதுக்கப்புறம் தேவையில்லாத தூசி பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த செடி வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் ஒழுங்காக போகாது. இப்போ நம்ம கல் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செடி ரொம்பவே நல்லா வளரும். பார்த்தீங்களா, அது நல்ல கல் மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணால் நல்ல ஒரு சாயில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கொக்கோ பீட் ரெடி பண்ணுறோம். பார்த்தீங்களா, கொக்கோ பீட்டில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அந்த தண்ணி இல்லாமல் நான் கொஞ்சம் எடுத்துக்க பார்க்குறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த மிக்சர் நல்லா வராது. அதனால தான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேன். இப்போ கொக்கோ பீட் நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து தான் வாங்கியிருக்கோம். கொக்கோ பீட் ரெடி பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வேணா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சாணகம் எடுத்திருக்கேன். சாணகம் கொஞ்சம் காய வச்ச சாணகமாக எடுத்திருக்கேன். ஏன் நான் காய வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா, பச்சையாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் புழுவெல்லாம் வந்துடும், செடி நாசம் ஆகுது சீக்கிரம். அதனால தான் நம்ம காய வச்ச சாணகம் எடுக்கிறோம். அதுலேயும் கூட இலையெல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். பெரிய பீஸாக இல்லாமல் கொஞ்சம் பொடியாக தான் எடுத்துக்கிறேன். எனக்கு பெரிய பெரிய பீஸா போடும்போது அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த ஒரு ஒரு மண்ணோட பதம் வராது. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி அழகாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணல. ஏன்னா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும்போது தான் அந்த சாயிலோட பதம் கரெக்டாக இருக்கும். இந்த சாணகம் கொக்கோ பீட் இது கூட ரெட் சாயில் ஆட் பண்ணியிருக்கனால செடி ரொம்பவே நல்லா வளரும். ரெட் சாயில் செடி நடுறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா அந்த கொக்கோ பீட் இருக்குல்ல, அந்த கொக்கோ பீட் அது எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த சாணகம் நான் வீட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த சாணகம் கூட இப்போ எனக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ நம்ம இந்த கொக்கோ பீட் அப்புறமா சாணகம் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வேறு எந்த ஃபெர்டிலைசரும் இல்லாமல் ஒரு வெஜிடபிள்ஸ் வளர்க்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பாட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் இன்டோர் பிளான்ஸ் நட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பாட்ஸில் ஃபில் பண்ணி வைக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன பாட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இப்போ தான் இன்டோர் பிளான்ஸ் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போவே நான் பெரிய பாட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வைக்கிற பிளான்ட் சின்னதாக இருக்கும். ஸோ நல்லா வராது. அதனால தான் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பாட்ஸாக எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கேக்டஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளான் நடுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே இந்த மண் எடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். மேலே வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா நடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸ் பாட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த பாட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் சீப்பான ரேட்லேயே கிடச்சிச்சு. இந்த பாட்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம மண்ணெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் வச்சு பாட் ஃபில் பண்ணி வச்சுட்டு செடியெல்லாம் கிடைக்கும் போது நடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதெல்லாம் எடுத்து நமக்கு பிளான்ஸ்லாம் நட்டுக்கலாம். இதெல்லாம் சாயிலில் போய் சாயில் தான் வேஸ்ட்டாக போகும். சாயில் நாசமாக போயிடும். அதனால தான் நம்ம இதெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஷீட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஷீட்டாகவே வாங்கியிருந்தேன். இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு சீடாக வைக்கணும். இப்போ நம்ம அதை ரீப்ளான் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எதுலையாவது பாட்டில் ஏதாவது போட்டு எல்லாம் சேர்த்து சீடை போடுறத விட இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீப்ளான் பண்ணுறதுக்கு.
என் கூட என் குழந்தையும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.